வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ இப்போ என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் ஆர்பிஎஃப், குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட மேத்தமெட்டிக்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 15வது கிளாஸ். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 14 பார்ட் வீடியோ இந்த மேத்தமெட்டிக்ஸ்னே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுட்டு நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோ செக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் செல்லிங் an article for ₹800 a person lost 20% its selling price at a price should he sell it gain 25% on it cost price அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பொருளை 800 ரூபாய்க்கு விற்றால் ஒரு நபர் அதன் விற்பனை விலையில் 20% இழக்கிறார். அந்த விலை 25% பெற அவர் எந்த விலையில் விற்க வேண்டும் அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொருளை எவ்வளோக்கு விற்கிறாரு, எவ்வளோ பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகுறாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கொடுத்துறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 25% ப்ராஃபிட்டாக பெறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா விற்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்டிருக்க கொஸ்டின். ஓகே. ஸோ அப்போ இங்கே ரொம்ப முக்கியமான அவர் இழக்கிறது தான். அப்போ 20% அப்படிங்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா 20 பார்த்தீங்கன்னா 1/5 போட்டுக்கலாமா? எப்படிதான் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ 20%ங்கிறத 2500 அப்படி மாதிரி போடுவோம். இப்போ ஒரு 20 5 20 100. ஓகேவா? அப்போ 1/5 வரும். அந்த தான் இந்த 1/5. ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ 20% பார்த்தீங்கன்னா பின்னத்தில் பார்த்தீங்கன்னா 1/5 அப்படிங்கிற நம்ம சுருங்கி எடுத்துக்கலாமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்போவுமே இதோட இது கூட்டுவோம். ஓகேவா? அப்போ 5ஓட 1 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்கும். அதாவது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது செல்லிங் ப்ரைஸு. மேலே இருக்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா லாஸ். ஓகேவா? ஸோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்களே, அந்த 20% இழக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, அதுதான் அந்த மேலே இருக்குது. இப்போ நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் வேணும். ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இதோட ஒன்று கூட்டுறோம். அப்போ அந்த 6 தான், அதாவது இந்த 5 கூட 1 கூட்டணும் நம்மளா இங்கே அந்த 5ஓட 1 கூட்டினா கிடைக்கிற அந்த 6 தான் இதுக்கான காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. ஸோ அடக்கவில்லை. ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 5 இது, அதாவது 5 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது? 800 ரூபாயா? ஆமாம், 800 ரூபா. ஓகேவா? ஸோ அதாவது செல்லிங் ப்ரைஸ் 5ன்னு இருக்குல்ல, அதை தான் இங்கேருந்து 5ன்னு போட்டு 800 அப்படிங்கிற 800க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது போடுறேன். அப்போ ஒரு இது எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாமா? அப்போ 5 இதுங்கிறது 800 அப்படின்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ இப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு சைடில் பார்த்தீங்கன்னா 800 டிவைட் இப்படி பண்ணிக்கலாம், பின்னமாக போட்டு அடிச்சு விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது எத்தனை வரும்? 16,000. ஓகேவா? ஸோ 15,000 பார்த்தீங்கன்னா 15 75 16,000 ஊற்றினா உங்களுக்கு 80 கிடைக்கும். அப்போ 0. ஓகேவா? அப்போ இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 160. ஓகேவா? அப்போ 160 அப்படிங்கிற நம்ம போட்டுக்கலாமா? அப்போ என்னாச்சு? 5 இது 800 அப்படின்னா ஒரு இது நமக்கு 160 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு தேவை காஸ்ட் ப்ரைஸ் தான். காஸ்ட் ப்ரைஸ் வச்சு தான் நம்ம அடுத்தது நமக்கு 20% ப்ராஃபிட் வரும்ல, அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 6 இதுங்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வேறு கலரில் போட்டு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் 6. ஸோ அப்போ 6 இதுங்கிறது, அதாவது ஒரு இதோட இது நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அப்போ 6 இது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது கூட இந்த 160 நீங்கள் பெருக்கிக்கோங்க. ஓகேவா? அப்போ 6 160 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இதுவுமே டவுட்டாக இருக்கு. நான் இப்போ எனக்கு தெரியும், நான் ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இந்த பக்கம் சைடில் உங்களுக்கு ரஃப் ஷீட்லாம் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஸோ அந்த ஷீட்டில் நீங்கள் நல்லா நிறையாவே நீங்கள் என்ன வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். யாரும் உங்களை கேட்க போகிறது கிடையாது. ஓகே. ஸோ அப்போ 6 16. ஓகே. இப்போ 0 விட்டுட்டு 16,000 அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ 16,000. ஓகே. ஸோ 6 36க்கு 6 இது 3 6 1 6 6 3 9. ஓகே. ஸோ 96. இங்கே ஒரு 0 இருக்கா? அப்போ சேர்த்துக்கோங்க. 960 அப்படிங்கிற சொல்லலாமா? ஸோ அப்போ என்னாச்சு? 6 இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 960 அப்படிங்கிற ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ இந்த 960 அப்படிங்கிறது தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ அதாவது காஸ்ட் ப்ரைஸ். ஓகே. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து நமக்கு 25% லாபம் கிடைக்கிற மாதிரி நம்ம லாபம் கிடைக்கிற மாதிரி எந்த விலைக்கு விற்றா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த 960 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 960. ஓகே. 960 ஓகே இன்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா 25%. ஓகே. 25% ப்ராஃபிட் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 25ஓட 100ஓட அந்த 25 பிடிக்கணும். அப்போ 125/100. ஓகே. சதவீதம் அப்படின்னால 100 போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே 125 கீழே 100 இருக்கா? ஸோ இதை எப்படி அடிச்சு கொடுக்கலாம்? இப்போ 5 25. ஓகேவா? ஸோ
இது 4.25 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ஸோ இப்போ 5, 4 அப்படிங்கிற மாதிரி 2 இது சுருங்கிடுச்சு ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 96 இருக்கு, அதாவது சாரி 960 இருக்குது. இப்போ இதை அப்படியே அடிச்சு விட்டோம் அப்படின்னா 1 நாங்க 4 ஓகேவா? ஸோ 200 அதாவது 24 நாளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 கிடைக்கும். அது கூட அந்த 0 ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு 240 கிடைச்சிடும் ஓகேவா? ஸோ அப்போ அந்த 960 வந்து 4 வாய்ப்பால் அடித்தோம். ஸோ அப்போ எப்படி அடித்தோம்னு பார்த்தீங்கன்னா 240 புரியுதுங்களா உங்களுக்கு? 240 நாளை வந்துன்னா உங்களுக்கு 960 அப்படிங்கிறது கிடச்சி, அதாவது அடிச்சு கொடுத்துடலாம். அப்போ 240 கூட இந்த 5 பெருக்குங்க ஓகேவா? ஸோ இது கூட இந்த 5 பெருக்குங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? இதுவுமே ஸ்ட்ரைட்டாகவும் பெருக்கி போடலாம் ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சைடில் போட்டுக்கோங்க ஓகே. 24 5 ஓகேவா? ஸோ அப்போ 5 24 ஐநாங்க 20க்கு 0 இது 2 I2 10 2 12 ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இருக்கலாம், அந்த 0 இங்கே ஆட் பண்ணுங்கள். அப்போ 245 வந்து பார்த்தீங்கன்னா 1200 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கரெக்டான ஆன்சருமே வந்து இந்த 1200 தான் ஓகேவா? ஸோ இப்போ 1200ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி ஓகேவா? ஆப்ஷன் சியில் தான் உங்களுக்கு 1200 அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், அதாவது ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 800 ரூபாய்க்கு விற்கிறான்னு வச்சுங்களேன். ஒரு பொருளை 800 ரூபாய்க்கு விற்றா அதோடக்கான இது லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து நட்டமாகுது ஓகேவா? ஸோ நஷ்டமாகுது, இழக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த விலையில வந்து பார்த்தீங்கன்னா 25% லாபம் பெறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விலைக்கு விற்றா சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கொடுத்துருந்த 2 விஷயம் தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு விற்றா அதில் எவ்வளோ வந்து லாஸோ ப்ராஃபிட்டோ கிடச்சி, அதாவது லாஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற 2 விஷயம் தான் ஓகேவா? ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல நமக்கு செல்லிங் ப்ரைஸும் அது அதில் வந்திருக்க வந்துன்னா இழப்பீடு வந்து சதவீதமாக தான் கிடச்சிருக்கு ஓகேவா? ஸோ அப்போ அது ரெண்டையும் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும் ஓகேவா? ஸோ காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறது தான் அப்புறம் இந்த 960 வரைக்கான ஒரு ப்ராசஸ்ஸே ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜை வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எது லாஸ் எது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் காஸ்ட் ப்ரைஸுங்கிறது 6 அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஸோ அப்புறம் 5ங்கிறது 800க்கு ஈக்குவல் அப்படின்னா 1ங்கிறது எவ்வளோக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ ஒரு இது 160, அப்போ 6 தான் இங்கே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோமா? ஸோ அது கூட வந்து பாருங்கள் இங்கே வந்து நம்ம பண்ணோமா 6 160 அப்புறம் உங்களுக்கு 960 கிடச்சிச்சு. ஸோ இப்போ இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து பாருங்கள் இங்கே 25% லாபம் அடையணும் அப்படின்னா அந்த 100ஓட 25 கூட்டிக்கணும்னு சொல்லியிருந்தேன் ஓகே. இப்போ வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம 100%லேருந்து கழிச்சுக்கிறோம் ஓகேவா? இப்போ 20% லாஸ்னால் 80 அப்படிங்கிற மாதிரி கழிப்போம் ஓகே. அதே மாதிரி தான் இருக்கிறோம். இப்போ வந்து நமக்கு ப்ராஃபிட் தேவை அப்படிங்கிறனால 100 கூட இந்த 25 ஆட் பண்ணிக்கிறோம். அதனால தான் 125/100 ஓகேவா? ஸோ சதவீதம் பார்க்குறக்கா 100 போகிறோம். இப்போ அடிச்சு கொடுத்தோம் ஓகேவா? ஸோ 900 அதாவது 100ஐயும் 125 மேலே 525 கீழே 425 அப்படிங்கிற அடிச்சு கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்துன்னா இங்கே 4 இருந்துச்சு, இந்த சைடில் 960 இருந்துச்சு, அதை 240 4 வந்துன்னா 960 மேலே அடிச்சு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் 240 5 பெருக்கும்போது நமக்கு 1200 கிடச்சி. ஸோ அப்போ அந்த 1200 தான் இதில் கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ நான் தெளிவாக தான் நடத்தியிருக்கேன் ஓகேவா? ஸோ எதுவும் டவுட் எதுவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எதுவும் உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள். ஒரு தடவை புரியல, எந்த ஸ்டெப்பு எந்த இடத்துல புரியல அப்படியோ அந்த இடத்த மறுபடியும் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கூட. ஏன்னா எந்த இடத்துல நான் எதுக்கு போட்டிருக்கேன், எதுக்காக போட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக. ஸோ அப்படி இல்லைன்னா நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதையாச்சும் திரும்ப பாருங்கள். அதுவுமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகேவா? எஸ். ஸோ இதில் எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? A certain sum of money becomes 216 ஓகே 216 by 1/25 times itself 3 years at compound 125 ஓகேவா இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆனுவலி. வாட் இஸ் த ரேட் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 216 பை இங்கே வரும், மிஸ்டேக் ஆயிடுச்சா, 216/125 ஓகேவா என்ற மடங்கு ஆகும். அதன் ஆண்டுதோறும் 125 வட்டியுடன் சேர்க்கப்படுகிறது ஓகேவா? ஸோ 125 ரூபா வட்டி வந்து சேர்க்கப்படுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதோட வட்டி விகிதம் என்ன அப்படிங்கிறதுக்கான் ஓகேவா? ஸோ எத்தனை வருஷம் எவ்வளோ மடங்கு எவ்வளோ வட்டிங்கிற வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எவ்வளோ வட்டி விகிதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே. ஸோ பேர்சன்டேஜில் தான் வட்டி விகிதத்தை கண்டுபிடிப்போம் எப்போவுமே. ஸோ அதே தான் இங்கே கேட்டிருக்காங்க ஓகேவா? அப்போ என்னாச்சு இங்கே இப்போது நமக்கு பிரின்சிபல் எது அமௌண்ட் எது அப்படிங்கிற மாதிரியான டவுட் வரக்கூடாது ஓகேவா? ஸோ அதுக்காக இங்கே என்ன பிரின்சிபல் எது அமௌண்ட்டுங்கிற நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகே. இங்கே இருக்குது அந்த 256 165 25 இருக்குல்ல அதில் தான் ஓகே. ஸோ இப்போது பிரின்சிபல் ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஓகே. இப்போ பார்க்கும்போது இங்கே 216ங்கிறது தான் பிரின்சிபல் ஓகேவா? அதே மாதிரி 25ங்கிறது அமௌண்ட் ஓகே. ஸோ இப்போ இங்கே போடுங்க. அப்போ 216 ஓகே. சரி நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படி இந்த இடத்துல தப்பு பண்ணுறது ஓகே. ஸோ எப்போவுமே கீழே இருக்கிறது தான், புரியுதுங்களா உங்களுக்கு? கீழே இந்த சைடு உள்ள ஃபஸ்ட்டு இருக்கிறது அமௌண்ட்டு, இந்த சைடு இருக்கிறது பிரின்சிபல் ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன விட்டோம் பிரின்சிபல் அமௌண்ட் ஓகே
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 216 ஓகே 216 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 120 ஐயையோ கரெக்டாக தானே போட்டிருக்கேன் எஸ் ஸோ இது பிரின்சிபல் வந்து 125ங்க ஓகேவா நான் தான் என்ட்ரு பண்ணுறது தப்பு பண்ணிட்டேன் ஃபஸ்ட் உங்களுக்கு டிசைட் பண்ணி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லிட்டேன் 125 அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டுங்கிறது வந்து 216 ஓகேவா ஸோ எஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 125 216 அப்படிங்கிறது நம்ம எப்படி இதை வந்து சுருக்கி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை கியூப் பண்ணலாமா ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து கியூப் ரூட்டில் போடலாமா இப்போ கியூப் ரூட்டில் போட்டோம் அப்படின்னா நமக்கு 125 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 5ன்னு ஒன்று கிடைக்குமா ஓகேவா அதே மாதிரி 216 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 6ஓட கியூப் சொல்லி சொன்னோம்னா நமக்கு 216 கிடைக்கும் அதோட 5ஓட கியூப்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு 125 கிடைக்கும் அதனால தான் 125 கியூப்லேருந்து வெளியே எடுக்கும்போது 5ஆகவும் 216 கியூப் ரூட்லேருந்து வந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு 6ஆகவும் வந்துன்னா கிடைக்குது ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் இப்போ இங்கே 5 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி 2 கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ இங்கே இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் கூட்டுவோமா எஸ் அப்படி தானே அதாவது இது ரெண்டுக்கான அதாவது 5லேருந்து 1 வந்து ப்ளஸ் 1 வந்து கூட்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே ஸோ அப்போ இங்கே நமக்கு எக்ஸுங்கிறது தான் முக்கியம் ஓகே புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது எக்ஸுங்கிறது தான் இங்கே வட்டி விகிதமாக கேட்குறாங்க ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஓகே இங்கே 1 தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு புரியுதா அப்போ 1 மேலே போட்டுக்கிறங்க 1/5 ஓகேவா ஸோ நமக்கு பிரின்சிபல் வச்சு தான் நம்ம வந்து அது இதை கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ இன்ட்டு 100 இங்கே சதவீதமாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா சாரி வட்டி விதம் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சதவீதம் நீ வருதுங்க ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் அந்த எக்ஸுங்கிறது தான் வட்டி விகிதமாக வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும் இப்போ 1/5 இதை எப்படி வச்சு கொடுக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் தான் 1/5 25 100 சொல்லலாமா அப்போ 20ங்கிறது தான் வந்து 20% அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஆன்சர் நம்ம சொல்லலாமா அப்போ 20%ங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது ஆப்ஷன் ஏல இருக்குது ஓகேவா ஸோ 20% அப்படிங்கிறதா இதில் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ மறுபடியும் பாருங்கள் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க பின்னமாக கொடுத்துருக்காங்களா இந்த 216/25 இதில் வந்து 216ங்கிறது அமௌண்ட்டு பிரின்சிபலுங்கிறது 25 ஓகேவா ஸோ இப்போ இந்த 125 216 பார்க்கும்பொழுது இதை கியூப் ரூட்டாக போட்டு அதுலேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா அதோட இது வந்து நமக்கு சுருங்கிய வடிவம் மாதிரி கிடைக்கும் ஓகேவா ஸோ அதனால தான் நம்ம கியூப் ரூட் போட்டிருக்கோம் இங்கே ஓகேவா அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்போ அப்படி 125 கியூப் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 5 214 கியூப் ரூட்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா 6 இது ரெண்டுக்கான டிஃப்ரெண்ட் வந்து ப்ளஸ் அதாவது 1 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ப்ளஸ் 1 அப்போ அதனால் அந்த 1 வந்து மேலே போட்டு கீழே வந்து 5 அதாவது இந்த பிரின்சிபல் இருக்குல்ல ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போடணும் எப்போவுமே ஓகேவா ஸோ அப்போ இன்ட்டு 100 எதுக்கு இன்ட்டு 100 போடுறோம் அப்படின்னா இங்கே வட்டி விகிதத்தை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இன்ட்டு 100 போடுவோம் இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம் அதாவது 1/5 25 அப்படின்னு அடிச்சு கொடுத்தோம் ஸோ அவ்வளோதான் இப்போ எக்ஸுங்கிறதா அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எக்ஸுங்கிறதா வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ அந்த வட்டி விகிதம் தான் 20% அப்போ 20%ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் 20%ங்கிறது ஆப்ஷன் ஏல தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டோம் ஓகேவா ஸோ டவுட் எதுவும் இல்லை புரிஞ்சு அவங்களுக்கு ஸோ சிம்பிளான ஒன்று ஸோ தெளிவாக தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படியே டவுட் இருந்தால் மறுபடியும் பாருங்கள் புரியும் ஓகே ஸோ அப்போ இதில் முடிச்சுக்கலாமா எஸ் ஸோ எதுவும் டவுட் இல்லை நோட் பண்ணிட்டீங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9 பாய்ஸ் ஓகேவா ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க ஆவரேஜ் வெயிட் ஆஃப் 9 பாய்ஸ் இன் ஏ கிளாஸ் is 45 kg and the what is the remaining 4 boys is 48.75 kg find the average weight of the weight in kg all boys in the class ஓகே ஸோ உங்களோட வெயிட் வந்து கேஜி இதில் கேட்குறாங்க ஓகே கிலோகிராமில் கேட்குறாங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதாவது ஒரு வகுப்பறையில் 9 சிறுவர்களின் சராசரி எடை 45 கிலோ ஓகேவா அதே மாதிரி மற்றும் மீதமுள்ள 4 சிறுவர்களின் எடை 48.75 கிலோ ஓகேவா வகுப்பில் உள்ள அனைத்து சிறுவர்களின் சராசரி எடையை கண்டுபிடிக்கும் ஓகே ஸோ சராசரி எடை சராசரி அப்படின்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது ஆவரேஜ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ அப்போ என்னாச்சு ஆவரேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே 9 பேர் இருக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு 9 சிறுவர்கள் அவர்களோட சராசரி ஆவரேஜ் வெயிட் 45 அப்போ அது 2 பேருக்கு இருங்க ஓகேவா 9 × 45 ஓகேவா ஸோ 9 × 45னா உங்களுக்கு தெரியுமா ஸோ டக்குன்னு போட தெரியும் அப்படின்னா போட்டுருங்க இல்லைனா சைடில் போட்டுறணும் ஓகேவா ஸோ நம்ம இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா குச்சம் நாச்சமே படக்கூடாது ஓகேவா ஸோ உங்களோட ரஃப் ஷீட்டை வந்து யாரும் போய் பார்க்க போகிறது கிடையாது ஓகேவா உங்கள் ரஃப் ஷீட்டில் நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் ஓகேவா ஸோ 1-2 கூட நீங்கள் போட்டு எழுதிக்கலாம் அதெல்லாம் தேவை கிடையாது ஓகேவா ஸோ இப்போ 5 9 அதாவது 9 45க்கு 5 மேலே 1 சாரி 45க்கு 5 4 மிச்சம் இருக்கா எஸ் அடுத்து 9 36 கூட அந்த 4 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 40 கிடைக்குமா எஸ் அப்போ 405ன்னு கிடச்சிச்சா ஸோ அப்போ 405 ஓகேவா ஸோ இது 405ங்க 405 ஸோ அதுக்கப்புறம் 405 இங்கே போட்டுக்கிறோங்க ஓகே அடுத்து நமக்கு தேவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சிறுவர்கள்
அவர்களோட வெயிட் வந்து நான் அதை தனியாக எழுதிக்கிறேங்க. 4 × 48.75 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கணும் தனியாக ஓகேவா. ஸோ இப்போ இங்கே புள்ளியில் இருக்கிறதுனால புள்ளியை தூக்கிட்டு நீங்கள் அப்படியே 4875 × 4 அப்படி மாதிரி போட்டு பெருக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வசதி தான். இப்போ சைடில் போட்டு பெருக்கலாம் பாருங்கள். எப்படி பெருக்கிறது? 48 25 அப்போயா அவ்வளோதான். இப்போ 4ன்னு போட்டு பெருக்கிடுங்க. ஐநங்கிட்டு இதெல்லாம் பெரிய நம்பராக இருக்குது ஓகேவா. ஸோ அதனால் நம்ம வந்து சைடில் போட்டு தான் பெருக்கி தான் ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வீரன் சூரன் நான் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிடும் மைண்டே கண்டுபிடிப்பேன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்காங்க ஓகேவா. ஸோ அவங்கள பற்றி நான் குறை சொல்லலை. ஸோ நம்மளுக்கு அதாவது நமக்கு தேவை ஆன்சர், அதுவும் கரெக்டான ஆன்சர் தேவை ஓகேவா. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டு பெருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் கூச்சம்லாம் பண்ணவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ 7×28 அதாவது 5×20 0 இதை 2 போட்டோம். இப்போ 7×28ஓட அந்த 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கிடைக்கும். மறுபடியும் 0 இங்கே இந்த 3 போட்டுக்குங்க. அடுத்து 8×4 32 32 கூட அந்த 3 கூட்டிங்க அப்படின்னா 32ஓட 3 கூட்டிங்க 35 இது 3 அப்படியே இருக்கா, அந்த 3 அப்படியே இருக்கட்டும். அடுத்து 4×16 16 கூட 3 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 19 ஆயிடுச்சா. ஓகே, அப்போ 100 அதாவது 19,500 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ஒரு புள்ளி இருக்கா, இங்கே ஒரு புள்ளி இருந்துச்சு, அதை சேர்த்து தான் நம்ம இங்கே வந்து பெருக்கிட்டோம் ஓகேவா. அப்போ இந்த 2 புள்ளி இங்கே கழிக்கணுமா. இப்போ லாஸ்ட்லேருந்து 2 வந்தோம் அப்படின்னா இங்கே 2 0 இருக்குது. அந்த 2 0மே நம்ம வந்து இங்கே தூக்கிடலாமா. புரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே 2 0 இருந்துச்சு, அது 2 0மே நம்ம தூக்கிடலாம் புள்ளிக்காக. மிச்சம் இருக்கிறது 195 அந்த முழு ஃபுல்லாக இருக்கிறது தூக்கி எழுதிடலாமா. அப்போ இங்கே என்ன எழுதுகிறோம்? 195 ஓகேவா. ஸோ 195 அப்படிங்கிறத இங்கே எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பூரா தூக்கிடலாங்க, சைடில் உள்ள வாங்கிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 195 அப்படிங்கிறத எழுதிட்டோம் ஓகேவா. ஸோ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ வந்து 9 சுருள் சராசரி 45, 4 சுருள் சராசரி இடையே வந்துதுன்னா 48.75 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்களோட ஒரிஜினல் வெயிட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் சராசரி வெயிட்லேருந்து ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 9 4 இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா. அவங்களோட ஒட்டுமொத்த எண்ணிக்கை என்ன? 13 ஓகேவா. ஸோ அது நமக்கு தேவை ஓகேவா. ஏன்னா இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அடுத்து வகுப்பில் உள்ள அனைத்து சிறுவர்கள் அப்படின்னா அந்த ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்களே இப்போ 9 பேர் இவ்வளோ வெயிட்டு 4 பேர் இவ்வளோ வெயிட். அப்போ இவங்க மொத்தம் அவங்க 2 பேர் அதாவது 9 நாள் கூட்டினா தானே நமக்கு மொத்த மாணவர்கள் கிடைப்பாங்க. அப்போ 9 நாள் 13 ஆயிடுச்சு. அப்போ 13 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்டுபிடிச்ச முடிஞ்சு. புரியுதுங்களா. ஸோ அப்போ அவங்களோட சராசரி இடம் தான் கிடைச்ச கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ 13 இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் ஓகேவா. ஸோ அதாவது 405ஐயும் 195ஐயும் நம்ம கூட்டணும் அப்படின்னா கூட்டிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா 13 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஓகே. அப்போ 405 105 ஓகேவா. ஸோ உங்களுக்கு அப்படியே கூட்டது அதாவது அப்போ 5 5 10 மேலே 1 9 1 10 மேலே 1 4 1 4 2 6 ஓகேவா. 600 அப்படின்னு இப்படி கூட்டிக்கிறோங்க ஓகேவா. ஸோ 600 கிடச்சிருச்சா. ஸோ இப்போ 600 13 நம்ம டிவைட் பண்ணோம் ஓகே. அவ்வளோதான் இங்கே கொஸ்டின்ஸ். அப்போ 600 இங்கே 600 இப்போ வந்து என்ன பண்ணுவோம்? அதே தான் பெருக்க வகுக்க போகிறோம் ஓகேவா. ஸோ இப்போ ஆவரேஜை கண்டுபிடிக்கிறக்கா என்ன பண்ணோம்னா அவங்க ரெண்டையும் கூட்டிட்டு டிவைடு பை 13 ஓகே. ஸோ ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கை கீழே போட்டோன்னா இப்போ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் போட்டு வகுத்து தான் ஆகணும் ஓகேவா. ஸோ அதை புரிஞ்சுக்கிடுங்க. 600 மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சைடில் 13 போட்டுக்கிறோங்க ஓகேவா. ஸோ அப்போ ஒரு 13 எத்தனை 13 உங்களுக்கு வந்து நான் வரும்? அதாவது இப்போ 60க்கு நியர்பையா ஓகேவா. 60க்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா 4 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 13 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கிடைக்கும்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 52 கிடைக்கும் ஓகேவா. 52 ஓகே. இப்போ பாருங்க 52 கிடைக்குதா. ஸோ 4 13 வந்து உங்களுக்கு 52 கிடைக்கும். இப்போது இப்போ 60 52 போச்சுன்னா 8 ஓகேவா. ஸோ இங்கிட்டு 0 இருக்கா, அதை இறக்கிடுவோம். அடுத்து 80க்கு நியர்பையான 13 வாய்ப்பாடு எதுவும் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 13 ஓகேவா. ஸோ 6 13 அதாவது 78 அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா. ஸோ 6 13 வந்து பார்த்தீங்கன்னா 78 வரும். மிச்சம் 2 இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்து மறுபடியும் நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இப்போ இங்கே ஒரு டாட் வைப்போம் ஓகேவா. மறுபடியும் இப்போ 20ங்கிறப்ப ஒரு 13 அப்போ 13 ஓகேவா. அப்போ 7 வரும் ஓகேவா. அப்போ 46.1 அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அடுத்தடுத்து போயிட்டே தான். இப்போ 20ல் 13 போச்சு அப்படின்னா 7 மறுபடியும் வந்துன்னா இங்கே ஒரு நம்பரை இங்கே ஒரு 0 ஆட் பண்ணுவோம், இங்கே ஒரு புள்ளியை போடுவோம், அப்படி போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிறது 46.1 அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எதுவும் ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்கிறதுல இருக்கான்னு பார்க்கும்பொழுது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதாவது ஆப்ஷன் சி இருக்குது பாருங்களேன். ஆப்ஷன் சியில் இருக்க ஆப்ஷன்ஸ் பாருங்கள் 46.15 அப்படிங்கிற இருக்குது. அப்போ அதுதான் எனக்கு கரெக்டான ஆன்சர் ஓகேவா. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ 5 வர்ற வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்க தேவை கிடையாது. இப்போ 46 வந்ததுக்கப்புறமே நம்ம ஆப்ஷன் செக் பண்ணியிருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். ஸோ இருந்தாலுமே வந்து ஓரளவுக்கு நம்ம நெருங்கி போகணும் அப்படிங்கிறக்கா. இப்போ சில ஆப்ஷன்ஸில் வந்து
லாஸ்ட் ஒரு நம்பரில் தான் வந்து ஆன்சர் வந்துனா நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மற்றபடி எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துனா நமக்கு அதோட நெருங்கின நம்பராகவே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட்டு. சில நேரங்களில் நம்ம டக்குன்னு ஆன்சர் நான் சொன்ன மாதிரி 2 நம்பர் கண்டுபிடிச்சோன்னா ஆப்ஷன்ஸ் செக் பண்ணி டக்குன்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். பட் சில நேரங்களில் எப்போ ஆச்சுன்னா இந்த மாதிரி அமைப்பாங்க. அதாவது ஆப்ஷன்ஸை சில நேரங்களில் நமக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அதனால் நம்ம எந்த மாதிரி கேட்டாலுமே வந்துனா நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி வந்துனா கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் கரெக்டான ஆன்சரு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்படி தானேங்க? எஸ். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, பண்ணி விட்ருவோங்க. ஸோ இப்போ ஒரு வகுப்பில் 9 மாணவர்களோட இடம் 45. அதுதான் 9. அதனால் அது ரெண்டையும் அவங்களோட ஒரிஜினல் வீட்டை கண்டுபிடிக்கிறக்கா 2 பேருக்கும் 405. அதேமாதிரி அடுத்து 4 பேரோட இடம் வந்து 4 பேரோட சராசரி இடம் வந்து 48.75 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையுமே பெருக்கி 195 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தோம். ஸோ அது எப்படி 195 ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்டார்ட் பண்ண கொஸ்டின்ஸ் அதுலேருந்தே பாருங்கள். இப்போ இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இவங்க வந்து பார்த்தா ஒட்டுமொத்த ஒரு இடையோடு தான் கேட்குறாங்க, சராசரி இடை கேட்கறதுனால இந்த மேலே இருக்க 9 பேரோட இடையும் கீழே இருக்க 4 பேரோட இடையும் தான் ஒட்டுமொத்தமாக கூட்டும்போது நமக்கு 600 கிடச்சிச்சு. ஸோ அவங்களோட ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அது 13 இருந்துச்சு. ஸோ இங்கே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு 600/13, அதாவது எவ்வளோ வெயிட்டோ அது எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி போட்டு நம்ம வகுக்கணும். அதை தான் இங்கேருந்து கொண்டு போய் இங்கே வச்சு நம்ம வகுத்துருந்தோம். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து 46.15 அப்படிங்கிறது வந்துன்னா கரெக்டாக வந்துன்னா ஆப்ஷன் சியில் இருக்குல்ல அதுதான் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோமா? எஸ். ஸோ எதுவும் டவுட் எது இல்லைல்ல, நம்ம தெளிவாக நடத்தியிருக்கோம். இதில் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, எ மேன், எ உமன், எ பாய் கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் 3, 4, அதாவது 3, 4 and 12 days ரெஸ்பெக்டிவ்லி. How many boys must assist one man and one woman to complete the same work in the one day? ஓகேவா? அதான் என்னப்பா அது இப்படி இல்லாமல் கேட்பீங்க, என்னங்க இது டைம் அண்ட் ஒர்க்கில் இது வரைக்கும் சப்பையாக தானடா கொஸ்டின் நடத்திட்டு இருந்தேன், இப்போ என்ன கொஞ்சம் அடுத்த லெவலில் போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம அடுத்த லெவலில் போய் தானே ஆகணும். ஓகேவா? எஸ். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தா நம்ம சொல்லிக் கொடுத்தே சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட தாட்டாக இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் சேர்ந்து ஒரு 2-3 கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 டைப் வந்து ரிப்பீட்டடாக வந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து 5 வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலான சம்ஸ் வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அதாவது 11வது கிளாஸ்லேருந்து இப்போ வர கிளாஸ் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவலில் வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான் இது. ஓகேவா? ஸோ அப்போ ஈஸி லெவலில் மட்டும் பார்க்குறது பெஸ்ட்டு கிடையாது, நம்ம எல்லா லெவலையும் பார்க்குறது அப்படிங்கிறது தான் எப்போவுமே பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நிறைய பேர் புரிஞ்சிருக்கும். புரியல அப்படின்னா மறுபடியும் என்ன கொடுத்துருக்காங்கிறத நம்ம பார்த்துலாம். ஓகேவா? தமிழில் பாருங்கள். ஒரு ஆண், ஒரு பெண் மற்றும் ஒரு பையன் முறையே, அதாவது ஒரு ஆண் வந்துனா 3 நாளும், ஒரு பெண் வந்துனா 4 நாளும், ஒரு பையன் வந்துனா 12 நாட்களே வந்துனா ஒரு வேலையை முடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து ஒரே நாளில் ஒரு வேலையை முடிக்க ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எத்தனை பையன்கள் உதவ வேண்டும்? ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்துன்னா அதே தான் ஒரு நாள் வேலையில் ஒரே நாளில் இந்த அவங்க 3 பேரும் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாங்க வேலையை கம்ப்ளீட் பண்ணி ஒரே நாளில் முடிக்கிறதுக்காக ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் பையன்கள் மட்டும் எஃபிஷியன்சி எவ்வளோக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு எப்பவும் போல் நம்ம வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. எப்பவும் ரெகுலர் மெத்தட் தான். பாதி கிணறு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் போடுற மெத்தட் தான். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆண் அப்படின்னா மென் அப்படி மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ மென்னுங்கிறவன் எவ்வளவு 3 நாள். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு பெண்ணுங்கிறவங்க எத்தனை நாள், நான் அப்போ விமன்ங்கிற மாதிரி போட்டுக்கிறேன், அவங்க 4 நாள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து என்ன, அடுத்து ஒரு பையன், அப்போ பாயின்னு போட்டுக்கலாமா? ஓகே. அப்போ பாய் எவ்வளோ நாள், 12 நாள். ஓகே. ஸோ இவ்வளோ இருக்குது. அப்போ 3, 4, 12ங்கிறது அவங்களோட டேஸ். ஓகேவா? ஸோ அப்போ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், இப்போ வந்து யார் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இது அப்படியே இருந்தோம் நம்ம என்ன பண்ணணும், எல்சியம் தானே பார்ப்போம், அவ்வளோதான், அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ 3, 4, 12 பார்க்கும்போது எல்சியம் ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், 12 அப்படிங்கிறது வந்துடும் எல்சியம். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 3, 12. ஓகேவா? ஸோ உங்களோட ஒரு நாள் எஃபிஷியன்சி என்னோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 4ங்கிற மாதிரி ஆச்சு. அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 12 அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? எஸ். ஸோ 3 12 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 12 12. ஓகேவா? ஸோ அப்போ என்னாச்சு, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னோட ஒரு நாள் எஃபிஷியன்சிங்கிறது வந்துன்னா 3. ஓகேவா? அதே மாதிரி வந்துன்னா 4 விமனோட ஒரு நாள் எஃபிஷியன்சிங்கிறது 3, அந்த பாயோட ஒரு நாள் எஃபிஷியன்சி 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கிடச்சிருச்சு. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா
மென்னும் உமனும் ஒரு நாள் அந்த ஒரே நாள் வேலை பார்க்கறனால அதே எஃபிஷியன்சிலாம் இருக்க போகிறாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸ் தான் எவ்வளோ வேணும் அப்படிங்கிற அது எத்தனை பையன்கள் வேணுங்கிறதான் நம்ம கொஸ்டின்ஸாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம கொஸ்டின்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. இப்போது 4 3 அதாவது விமேனுங்கிறவன் 4. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோங்க. இப்போ வந்து பாய்ஸ்லேருந்து மென்லேருந்து போகலாம். ஓகே, பெரிய நம்பர்லேருந்து போகலாங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து 3 ப்ளஸ் இங்கே உங்களோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒன்றுங்கிறத நம்ம எக்ஸ்னு போட்டுக்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து எக்ஸுங்கிறது 1க்கு ஈக்குவல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போது பையனுங்களை தானே எவ்வளோ வேணும் தேவை அப்படிங்கிறதுக்காக எக்ஸ் போட்டிருக்கோம். ஓகேவா? அதையும் புரிஞ்சுக்கிறோம் நீங்கள். இப்போ 4 3 ப்ளஸ் 4 + 3 + எக்ஸ் ஈக்குவல் டு என்னாச்சு 12. இந்த டோட்டல் ஒர்க் இருக்குல்ல அந்த இதுதான் இங்கே போடணும். ஓகேவா? 12 அப்படிங்கிற மாதிரி போட்டாச்சா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 3 எத்தனை உங்களுக்கு 7ன்னு தெரியும். இந்த 7 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே கொண்டு வரோம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 12 - 7. ஓகேவா? இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இங்கிட்ட வரும்போது மைனஸாக வந்துடுது. ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே எக்ஸுங்கிறது அப்படியே இறங்கிடும். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ எக்ஸு இங்கே மறுபடியும் எக்ஸ் போட்டுக்கங்க கீழே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 12 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு எத்தனை, இந்த பக்கம் ஒரு 2 அங்கிட்டு ஒரு 5. ஓகேவா? அப்போ எத்தனை ஆச்சு 5 தான். ஓகேவா? அப்போ எக்ஸுங்கிறது 5. ஓகேவா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ எத்தனை பையன் வேணும், அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த ஒரே நாளில் வந்து இந்த வேலையை முடிக்கிறதுக்கு வந்து அவங்களோட எஃபிஷியன்சி அப்படியே தான் இருக்குது. பட் வந்து பையனோட எஃபிஷியன்சிங்கிறது ஒரு நாளைக்கு அந்த 1ங்கிறத மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரே நாள் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக எத்தனை பையன்கள் வந்துன்னா கூடுதலாக தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது கரெக்டான ஆன்சர் வந்துன்னா 5 பையன்கள் வந்துன்னா கூடுதலாக தேவை. 5 பையன்கள்ங்கிறது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ மீண்டும் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் 3 பேர் அப்படிங்கிற மாதிரி வேலை பார்க்குறாங்க. ஓகே, அவங்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமாக வந்து எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான விஷயம் பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஒரு நாள் எஃபிஷியன்சி என்ன அப்படிங்கிற மாதிரி 4 3 1 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துன்னா இப்போது அவங்க எஃபிஷியன்சியை வச்சு தான் நம்ம வந்து இங்கே வந்து எவ்வளோ பாய்ஸ் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். ஓகேவா? ஸோ மென்னோட உமனோட எஃபிஷியன்சியை வச்சு தான். ஸோ அதனால தான் வந்து இந்த ஈக்குவேஷன் மாதிரியான ஃபார்மெட் நம்ம கொண்டு வந்தோம். 4 + 3 + எக்ஸுங்கிறது அந்த கண்டுபிடிக்க வேண்டிய பையன்கள் எத்தனை பேர், ஓகே, பாய்ஸ் எத்தனை பேர் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ 4 3 7 அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. +7 இந்த பக்கம் வரும்போது நமக்கு -7 வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் 12 - 7 அப்படி மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ அப்போ 12 7 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 கிடைக்கும். அப்போ அந்த 5 தான் கரெக்டான ஆன்சர். அந்த 5 பாய்ஸ் தான் வந்து உங்களுக்கு இங்கே தேவைப்படக்கூடியவங்களாம் வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ தெளிவாக தான் நடத்திருக்கேன். ஓகேவா? ஸோ கொஷின்ஸ் வந்து அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ நான் எப்பவுமே சொல்லக்கூடியது தான், ஒரே மாதிரியான டைப் வந்து போனால் எப்போவுமே நம்ம நம்பிட்டு போகிறது பெஸ்ட். இது சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால் நான் எல்லா டைப்புமே உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். ஸோ அதனால் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒருத்தர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்படி கேட்டிருக்காருங்க, என்ன ஏன் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ கேட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் சொல்ல முடியலங்க. ஸோ ஒரு சில சூழல்னால தான் நமக்கு வீடியோஸ் நம்மளால் கொடுக்க முடியல. ஓகே, ஸோ இடையில ஒரு 2 நாள். ஸோ மற்றபடி வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வீடியோஸ் மேலே ரெகுலராக வந்துடும். ஸோ நீங்கள் எந்த இதுக்கும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்குறதும் நல்லதான். ஓகேவா? ஸோ அப்போ தான் வந்து எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் ஸோ உங்களுக்காக வந்து வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி நடத்துறதா இருக்கட்டும், என்றைக்கு நடத்தின எந்த கிளாஸில் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் அந்த கிளாஸுக்கு கீழே வந்து நீங்கள் டவுட்டை கேளுங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 2 3 வீடியோஸ்க்கு முன்னாடி வந்து நடத்தின கொஸ்டின்ஸ்க்கான டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ பார்க்கும்போது அது கீழே வந்து கேட்குறாங்க, என்னடா அது நம்ம இந்த கதை நடத்தவே இல்லை இந்த வீடியோவில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா திரும்ப அதை நான் வீடியோஸ் எடுத்து வச்சு நான் சால்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்புறமா தான் எனக்கே ஞாபகம் வருது, இந்த இதில் நடத்தினது இல்லை, இந்த 2 வீடியோக்கு முன்னாடியெல்லாம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஓகேவா? ஸோ அதனால் கண்டிப்பாக கேட்குற கொஸ்டின்ஸை நீங்கள் அந்தந்த வீடியோஸ் கீழே கேட்டுருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னொருத்தவங்க வேற ஒருத்தவங்க வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், என்னடா அது இங்கே இல்லாத சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருமே கன்ஃபியூஸ் ஆகிடுவார். ஓகேவா? ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கேஷ். தேங்க்யூ.